இந்த வீடியோ பார்க்குற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும் இது யாருன்னு. இருந்தாலும் சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். இது வந்து ஒரு காமிக்ல டிசைன் பண்ண ஒரு கேரக்டர் தான் ஹல்க். பார்க்கறக்கே பல்காக இருக்கிறதுனால தான் ஹல்க்னு ஒரு பேர் இந்த கேரக்டருக்கு வச்சிருக்காங்க. இந்த படத்தில் கூட அதே மாதிரி நல்லா பல்காக பச்சையை காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரியான நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், அதே மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்க. அப்படி ஒருத்தர் தான் ஆயிருக்காரு, அதுவும் இவர் தான் ஆயிருக்காரு. இவரை வந்து ஈரானி ஹல்க்னு கூப்பிடுறாங்க. இவர் ஈரானில் தான் இருக்காரு, அதனால ஈரானி ஹல்க்னு கூப்பிடுறாங்க. பார்க்கறதுக்கு பயங்கரமா ஹல்க் மாதிரியே பல்கா இவரும் இருக்காரு. பார்த்த உடனே நிறைய பேருக்கு ஒரு சின்னதாக பயம் இருக்கும், ஏன்னா இவ்வளோ பயங்கரமாக இருக்காரு, பிடிச்சா எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடும் நிறைய பேர் நினைப்பீங்க. அதே மாதிரி தான் இவரும் ஹல்க் மாதிரியே பல்கா இருக்காரு. இவரோட உண்மையான பேர் என்ன, சாஜத் கரீபி தான். இவரோட வெயிட் மொத்தம் 120 கிலோ இருக்கு. 30-40 கிலோ இல்லை, 120 கிலோ, 6 அடிக்கு மேலே ஹைட் இருக்காரு. அதனாலேயே பார்க்கறதுக்கு நல்லா பல்கா இருக்காரு, பயங்கரமாகவும் இருக்காரு. இவர் இந்த மாதிரி பல்கா ஆகுறதுக்கான காரணமே அவரோட தாத்தா தான். அவரோட தாத்தாவும் இதே மாதிரி நல்லா ஹல்க் மாதிரி பல்கா இருந்திருக்காரு. அதை மனசில் வச்சுட்டு தான் கடுமையான ஒர்க் அவுட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பல்கா ஹல்க் மாதிரி ஆயிருக்காரு. இன்னொரு காரணம் இருக்கு, அதை கேட்டிங்கன்னா நீங்க ஷாக் ஆயிருவீங்க. அது வேற எதுவும் இல்லை, பாப்பாய்ங்கிற கார்ட்டூன் தான். அந்த பாப்பாய்ங்கிற கார்ட்டூன்ல அவரோட கை மட்டும் அந்த கேரக்டருக்கு ரொம்பவே பெருசா இருக்கும். பார்க்கறதுக்கு உடம்பு மட்டும் குட்டியா இருக்கு, கை பெருசா இருக்கும். அதே மாதிரி இவரும் மேல இருக்கிற உடம்பை மட்டும் நல்லா பல்க் ஆக்கணும்னு சொல்லி கடுமையான ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அதுவும் பாப்பாய்ங்கிற இந்த கேரக்டரை பார்த்து நல்லா பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி இப்போ ஈரானி ஹல்கா மாறி இருக்காரு. அவரோட தாத்தாவும் பாப்பாய்ங்கிற கேரக்டரை மட்டும் மனசில் வச்சுட்டு கடினமான ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. 10 வருஷத்துல சாதாரண சாஜத் கரீபியா இருந்த இவரு ஈரானி ஹல்கா மாறி இருக்காரு. 10 வருஷம் பயங்கரமான ஒர்க் அவுட் தான், ஃபுல் ஒர்க் அவுட்லேயே தான் இருந்திருக்காரு. அதனால தான் இப்போ சாஜத் கரீபிங்கிறவரு ஈரானி ஹல்கா மாறி இருக்காரு. நம்மளோட லைஃப் ஸ்டைலும் இவரோட லைஃப் ஸ்டைலும் ரெண்டுமே வேற வேறு தான் இருக்கும். நம்மள காலையில் எழுந்திரிச்ச உடனே டீ குடிப்போம், அது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக எல்லாருமே குடிக்கிறது தான். டீ காஃபின்னு எல்லாம் வேறு வேறு குடிப்பாங்க. ஆனால் இவர் டீ காஃபியெல்லாம் குடிக்க மாட்டார், பால் தான் குடிப்பார். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, பால் குடிக்கிறது தப்பில்லை, எல்லாருமே பால் குடிப்பாங்க. ஒரு சிலர் காலையில் எழுந்திரிச்சிட்டு பால் குடிப்பாங்க. ஆனால் இவர் வெறும் வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் வெறும் பால் தான் குடிப்பார். வெறும் வயிற்றை ஃபுல் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக பால் மட்டுமே தான் குடிப்பார். காலங்காத்தால் வெறும் வயிற்றில் நம்மளால் தண்ணி குடிக்கும், ஆனால் அப்படி பால் தான் ஸ்ட்ரைட்டாகவே குடிப்பார். பாலை மட்டும் குடிச்சிடுவார் வயிறு ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் இவர் 1 மணி நேரம் ஃபுட்பால் விளையாடுவார். அது வார்ம் அப்காக, ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆனால் வார்ம் அப்காக ஒரு 1 மணி நேரம் ஃபுட்பால் விளையாடுவார். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் தான். அது வந்து 6 மணி நேரம் தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். ஒரு நாளில் 6 மணி நேரம் ஒர்க் அவுட் தான் பண்ணிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் இவர் சாப்பிட்றது நீங்கள் கேட்கணும், நம்மளாம் 3 வேளை சாப்பிடுவோம், இவர் 8 வேளை சாப்பிட்றாரு. ஒரு நாளைக்கு 8 வேளை சாப்பிட்றாரு. நமக்கு 3 வேளை சாப்பிட்றதுக்கே நிறைய பேருக்கு அங்கே டைம் இல்லை. இவர் 8 வேளை சாப்பிட்றாரு ஒரு நாளைக்கு. சாப்பிட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணதுக்கப்புறம் அவர் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மறுபடியும் 1 மணி நேரம் ஃபுட்பால் விளையாடுவார். அந்த ஃபுட்பால் விளையாண்டதுக்கப்புறம் தான் தூங்குவார். இவர் நம்மளே மாதிரி தான் 8 மணி நேரம் தூங்குவார். நார்மலான மனுஷன் தூங்க வேண்டிய நேரம் தான் 8 மணி நேரம் இவர் தூங்குவார். இவர் என்ன சாப்பிட்றாருன்னு நிறைய பேருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். அது என்னன்னு அவரே சொல்லியிருப்பார். அவர் வீட்டு தோட்டத்தில் விளையிற காய்கறி தான் அதிகமாக சாப்பிடுவார். வீட்டு தோட்டத்திலேயே விளையிற காய்கறி தான் அதிகமாக சாப்பிடுவார். அதுக்கப்புறம் கறியெல்லாம் எப்படி சாப்பிடுவார்னா, அவர் சுற்றி கறி விற்கிறவங்க கிட்ட இருந்தால் வாங்கி சாப்பிடுவார். அதை தாண்டி வெளியிலேருந்தெல்லாம் எங்கேயும் கறி வாங்கி சாப்பிட்றது இல்லை. அவர் சுற்றி இருக்கிறவங்க வந்து பண்ணை வச்சுருப்பாங்க, அந்த பண்ணையில் வைக்கிற ஆடு மாடு கோழி இதை தான் சாப்பிடுவாரே தவிர வெளியிலேருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டார். இவர் இந்த ஃப்ரைடு சிக்கன் மாதிரியெல்லாம் எதுவுமே சாப்பிடவே மாட்டார், ஆர்டரே பண்ணி சாப்பிட மாட்டார். அவரை சுற்றி இருக்கிற பகுதியை தவிர வேறு எங்கேருந்து கறி வந்தாலும் அதை சாப்பிடவே மாட்டார். அவர் சுற்றி தெரிஞ்சவங்க விற்கிற கறி தான் சாப்பிடுவார் அதிகமாக. நிறையா ஜிம்மில் இருக்கிற பவுன்சர்ஸ் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, ஊசி போட்டு அவங்க பல்காக மாறுவாங்க, இந்த ஈரானி ஹல்க் மாதிரி. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, ஊசியெல்லாம் போடவே இல்லை, வெறும் ஒர்க் அவுட் மட்டுமே பண்ணியிருக்காரு. அவரோட சொந்த உழைப்பால் 10 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி இப்போது ஈரானி ஹல்காக மாறி இருக்காரு. வெறும் ஒர்க் அவுட் தான் பண்ணியிருக்காரு. இவர் நல்லா பார்க்க ஹல்க் மாதிரி பல்காக இருக்கிறதுனாலே நிறைய பேர் இவர் ரோட்டில் பார்த்தா நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க, செல்ஃபி எடுப்பாங்க. இவர் வந்து ஹல்க் மாதிரி பயங்கரமாலாம் பார்க்க மாட்டாங்க, சாதாரண மனுஷன் மாதிரி தான் பார்ப்பாங்க. இவரை பார்த்து அதிகமாக சிரிப்பாங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.